ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரின்சஸ் தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குஸ்கா எப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பட்டை, பிரிஞ்சி இலை, கிராம்பு, பெருஞ்சீரகம், அன்னாசிப்பூ, கல்பாசி, அதுக்கப்புறம் 2 பல்லாரி வெங்காயத்தை இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கலாம். 2 தக்காளி இந்த மாதிரி குட்டியை வெட்டி வச்சுக்கலாம். 1/2 கப் தயிர் பார்த்துடலாம். இதுக்கு தேவையான அளவு மசாலா எல்லாத்தையும் பார்த்துடலாம். 2 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ நம்ம என்னெல்லாம் அரைக்கணும்னு பார்த்துடலாம். கொஞ்சோண்டு நறுக்கின இஞ்சி பூண்டு, கொஞ்சோண்டு சோம்பு, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக புதினாவையும் மல்லி இலையும் இந்த மாதிரி வெட்டி நல்லா கழுவி சுத்தம் செஞ்சு எடுத்துக்கலாம். லாஸ்ட்டில் தூவிடுறதுக்கு கொஞ்சோண்டு புதினாவையும் மல்லி இலையும் இந்த மாதிரி குட்டியை வெட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம தேவையான பேஸ்ட் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம புதினாவையும் மல்லி இலையும் அரைச்சி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பெருஞ்சீரகத்தையும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு. இப்போ எப்படி செய்யலான்னு பார்த்து அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி மேலே ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கரில் தேவையான அளவுக்கு நெய்யும் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, கல்பாசி, அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தையும் இல்லை சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயத்தை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியும் இல்லை சேர்த்துடலாம். நம்ம தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இதில் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் சேர்த்துடலாம். மஞ்சள் தூள், கரம் மசாலா, காஷ்மீர் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தயிரை இதில் சேர்த்துடலாம். இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம எல்லாம் ரைஸ் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 2 கப் அரிசியாக 1/2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுவி சுத்தம் செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துடலாம். இப்போ அரிசிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். அரிசி மசாலாவோட சேர்கிற தண்ணிக்கு நல்லா வதக்கலாம். இந்த மசாலா எல்லாமே இந்த அரிசியோடு நல்லா சேர்ந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 கப் அரிசி எடுத்துக்கிறனால 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். இப்போ இதில் 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இது ஒரு கொதி வர தண்ணிக்கு வச்சுருக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொதி வந்துடுச்சு. இப்போ இதை ஒரு விசில் கிட்ட வச்சு எடுத்துடலாம். நம்ம ஒரு விசிலுக்கு மேலே வச்சோன்னா சாப்பாடு குழையிற மாதிரி ஆயிரும். டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு விசில் வச்சு எடுத்துருக்கோம். இப்போ எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ப்ரெஷரும் போயிடுச்சு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்திருக்கு, குழையாமல் வந்திருக்கு. இப்போ இதில் மல்லி இலையும் புதினாவையும் தூவிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட குஸ்கா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிரின்சஸ் தமிழ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் தமிழ் மணியின் சுவை உலகமெங்கும் பரவட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.